மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஒரு சில சட்டமன்ற இதில் சரியாக பேசவே இல்லை. அதனால் நான் சொல்கிறேன், இப்போ அவர் ஒரு இதை முன்னெடுத்து வச்சிருக்கார். அந்த மேட்டூர் அணையாப்பா அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல, எந்த பயனும் இல்ல. மேட்டூர் அணை அதை இது பண்ணணும்னு சொல்லிட்டு சிறப்பி வைக்கிறதுக்காக பேசியிருந்தாரு. அதுக்கு எங்களோட கட்சிகள், சன் கட்சிகள் அதுக்கு நல்ல ஒரு இது கொடுக்குறோம், ஆதாரம் கொடுக்குறோம். ஆனால் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது ஆரம்ப காலம் சீனியர், எங்கள் கட்சி சீனியர் கட்சி தான் அதை ஆரம்பித்தது. எங்கள் தாத்தா அவர்கள் தான் அதை இது பண்ணி வைத்திருந்தார். ஸோ அதனால் இதை நீங்கள் குறிப்பிட்டு இருக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன். இப்போ அவ்வளோதான் எங்களோட இது பேசுறது. பேரவைத் தலைவர் அவர்களே, சிங்கம் களை இறங்கிருச்சு. அதாவது நான் ஆட்சிக்கு வந்த காலத்தில் நான் 6 மாதம் டைம் கேட்டிருந்தேன். அது எதுக்குன்றது ஒரு சில பேருக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது போல இந்த சிங்கப்பெண் ஸ்கீமு, அது நாங்கள் எதுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு குறை என் மேலே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது மின்சாரம், அதாவது கரண்ட் அப்பப்போ போகுது, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஆட்சி காலத்தில் நிலக்கரியை போதுமான அளவு வாங்கவில்லை. அதை வாங்கி அதை நாங்கள் சரி செய்து சீரமைக்க, அதுக்காக தான் அந்த 6 மாத காலம் நான் அவகாசம் கேட்டேன். ஏனால் இவர்கள் ஆட்சி காலத்திலே இருக்கும் சில ஓட்டைகளையும் நாங்கள் அடைக்க வேண்டும், அதே போல் மக்கள் பணிகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். இது ரெண்டுமே நாங்கள் செய்யணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும். போன ஆட்சி காலத்தில் அவங்க ஏதாவது ஒன்று விட்டு வச்சுருந்தா தானே, எல்லாத்தையுமே சுரண்டிட்டு போயிட்டாங்க. சுரண்டிட்டு போனது யார் யார், சுரண்டிட்டு போனவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கே நான் 6 மாதம் டைம் கம்மி. பட் ஆனால் அந்த 6 மாதத்தில் என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போறேன். பார்ட்டி ஃபண்ட், பார்ட்டி ஃபண்ட், பார்ட்டி ஃபண்ட், பார்ட்டி ஃபண்ட், பார்ட்டி ஃபண்ட். எங்க பேரவைத் தலைவர் அவர்களே, இதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அப்படிலாம் எப்படி பேசலாம் அவங்க? என்னது கட்சி நிதி, கட்சி நிதி இல்ல, அதெல்லாம் தப்பு, சும்மா தவறான குற்றம். எந்தெந்த துறையில் என்னென்ன வாங்கிதாங்கன்னு தெரியலையே. ஐயோ, ஒவ்வொரு ஊழலா வெளியே வரும் போலயே. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா, என்ன எல்லாரும் கிளம்புறாங்க பேரவைத் தலைவர் அவர்களே? இல்லை, ஆமாம், நாங்க கிளம்புவோம். சும்மா தவறுதலாக நீங்கள் குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டிருந்தால் நாங்கள் சும்மா இருக்க முடியுமா? நாங்கள் கிளம்புகிறோம். வெளியே போடா. பேரவைத் தலைவர்களே, என்னுடைய இந்த பேச்சை கேட்டால்தான் அவர்களுடைய எதிரில் அவர் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்மளால கேட்க முடியும். பட் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அது என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கே எனக்கு கொஞ்ச காலம் ஆகிப்போச்சு பேரவைத் தலைவரே. இந்த சோஃபா பிஸ்னஸ், ஃபர்னிச்சர் பிஸ்னஸ்லாம் பண்ணுன்னா இங்கே வேணாம், வெளியில் போய் பண்ண சொல்லுங்கள். நம்மளுக்கு கூட வீட்டில் சோஃபா ஃபர்னிச்சர்லாம் தேவைப்படுது, வேணா போட சொல்லுங்க. ஆனால் கட்டில் வேணுமா? யாரா இவனுங்க, எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே போயிட்டாங்க, இவர் மட்டும் தான் இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்களாம் இருந்தாங்கன்னா ஒரு ஆக்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இது பண்ணலாம். உங்கள் பர்மிஷனோட பண்ணலாமா? பண்ணலாம்ல? ஆனால் வேணாம் வேணாம். ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி. 5 நிமிஷம் பேசுனதுக்கே எல்லாரும் வெளியே போயிட்டாங்களே. அப்போ நான் அரை மணி நேரம் பேசுனா வாயை திறங்கன்னு கேட்குறீங்க. வாயை திறந்தா வெளியே போயிடுறீங்க.
அவர் உள்ள வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து கரெக்டாக அவர் சினிமாவில் எப்படி இருக்காரோ அதை தான் வந்து சட்டமன்றத்திலையும் அவர் பண்ணார். கரெக்டாக ஸ்கிரிப்ட் பார்த்து அவர் வந்து படிச்சுட்டு இருக்கிற டைலாக், அதாவது சினிமாவில் வந்து எப்படி டைலாக்குகள்லாம் வந்து ஒப்பிட்டு விட்டு போவோமோ அதே போல இவர்கள் வந்து சட்டமன்றத்தில் அவரோட டைலாக்லாம் ஒப்பிட்டு விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நீங்களே பார்த்து தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கேட்டாங்களா அவனை போடாது ப்ரெஸ் எல்லாம் இருக்காங்க என்ன, அதான் நான் தான் மறைச்சு தானே பேசிக்கிட்டு இருக்கேன். சரி பேசுனேன். ஆகையால் வந்து எங்கள் கட்சி போல் வந்து அவர் இல்லை, அவர் வந்து சினிமாக்காரராகவே இருக்கார். இன்னும் அவர் முதலமைச்சர்லாம் வந்து இல்லைன்றதை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்தவித பதிலும் கிடையாது.